வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த வீடியோவில் ஒரு டிசைனிங் வீடியோ பார்ப்போம். நெக்லைன் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு நாம் எப்பயும் போடுற மாதிரி எப்பயுமே எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆல்ரெடி சொன்னது தான் நாம் செயின் ஸ்டிச் சரியில் கொடுக்கணும். இதில் நார்மலாக நம்ம 2 லைன்ஸ் கொடுத்தா போதும். இதில் நான் எக்ஸ்ட்ராவே 3 லைன்ஸ் நல்லா பட்டையாக வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக் லைனில் மட்டும் இல்லாமல் அவுட்டர் லைன்லேயுமே நல்லா இதே மாதிரி அகலமாக வர மாதிரி 3 லைன்ஸ் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில இந்த ப்ளவுஸோட சாரியையும் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். எதுக்காக இதில் கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ ரோப் பேக் சைடில் ப்ளவுஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரோப், அந்த ரோப் ரெட்டையாக நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே லோடிங் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இது ஏன் ரெட்டையாக 2 ரோப் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரோப் நார்மலாக நம்ம ஸ்டிக் பண்ணும்போது லோடிங்க்கு நமக்கு மெலிசாக கிடைக்கும் லோடிங். இதில் கொஞ்சம் பட்டையாக கொடுக்கணும்னு டிசைட் பண்ணனால 2 ரோப் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 2 ரோப் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது மேலே காஞ்சதுக்கப்புறம் லோடிங் கொடுக்குறேன். இப்படி நம்ம கொடுக்கும்போது 2 ரோப்பாக நம்ம பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி லோடிங் பண்ணும்போது நமக்கு இந்த லோடிங்கோட அந்த கேப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும் அகலமாக. ஸோ இந்த மாதிரி நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னா 2 ரோப் ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே லோடிங் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் இது டுட்டோரியல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த ரோப் வச்சு எப்படி லோடிங் கொடுக்கணும் அப்படின்றது. இனி வரும் டுட்டோரியல்ஸ்லையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ரோப்புக்கு 2 சைடும் நாம் லோட் கொடுத்துட்டு 2 பக்கமும் குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம், அவ்வளோதான். செயின் ஸ்டிச் தான், நாம் அதை தான் மாற்றி போட்டுட்ருக்கோம். செயின் இது ஒரு செயின் லென்த்தியாக போடுவோம். லென்த்தியாக போட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் போடுவோம், அதை லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். மறுபடியும் லென்த்தியாக போட்டுட்டு அந்த பக்கம் அதே மாதிரி குட்டி செயின் போடுவோம். ஸோ இதே மாதிரி இதில் நான் 4 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இந்த லோடிங்க்கு. பிங்க், ப்ளூ, வயலட், அப்புறம் க்ரீன். இந்த 4 கலருமே சாரியில் இருக்கிற கலர்ஸ். சாரீ சில்க் சாரீ தான், பட்டு சாரீ. அதில் உள்ள ஷேட் இந்த மாதிரி 4 கலர்ஸுமே இந்த சாரியில் இன்க்ளூட் ஆகிருந்தது. ஸோ அதனால் 4 கலர்ஸையுமே ஆட் பண்ணி லோடிங் மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ரோப் நம்ம கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலேயும் லோடிங் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரோப்பை ஸ்டிக் பண்ணாமல் அது மேலே நார்மல் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலேயும் லோடிங் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ நமக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாகவே லோடிங் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த லோடிங்க்கு 2 சைடுமே பீட் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக லோடிங் பண்ணோம் அப்படின்னா அது முடிகிற எண்டாகிற இடத்துல நம்ம பீட் கொடுத்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த நாட் எண்ட் நாட் அதாவது லாக் ஸ்டிச் போடுறோம் இல்லையா லோடிங்கில், அந்த இடம் தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் அந்த இடத்த சுற்றி அப்படியே பீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் நீட்டாக நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக நான் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நார்மலாக நாம் பீடிங் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பெரிய சைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பீடாக சிங்கிள் பீடாக இன்சர்ட் பண்ணணும். சப்போஸ் நாம் சுகர் பீட் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பீட்ஸாக இன்சர்ட் பண்ணலாம். 2க்கு மேலே சுகர் பீட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேமை விட்டு எடுக்கும்போது நமக்கு விலகி கொடுத்துரும். ஸோ அது லூஸாக தெரியும். அதாவது நம்ம எந்த பொசிஷனில் எந்த இடத்துல வச்சோமோ அந்த இடத்துல இருக்காது, கொஞ்சம் லூஸ் கொடுக்கும்.
ஸோ பெரிய பீடாங்கும்போது சிங்கிளாக தான் போடணும், டபுளாலாம் போடக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் அந்த பீடிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு இடையிலையும் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து மல்டி கலர். இந்த ஸ்டோனில் 3D எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருந்தது, எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த சாரியோட இதுக்கு வந்து ஆப்டாக மேட்ச் ஆகுன்றதுனால இந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன் அங்கங்கே ஈக்குவல் டிஸ்டன்ஸில். அதே மாதிரி இட்லி மோட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, பெரிய சைஸில் இருக்கும் அது, அதையும் வந்து நான் த்ரெட்லேயே வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா இடையில, அது எல்லாத்துலேயும் மைக்ரோ பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தான் நம்ம மைக்ரோ பீட்ஸ் போட முடியும், அந்த க்ளூ அப்ளை பண்ணி போட முடியாது. ஸோ அதனால் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண க்ளூ வந்து நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ. ஸோ அவ்வளோதான். அந்த க்ளூ வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கு மேலே பீட் போடுற வரையும் அது சீக்கிரம் ட்ரை ஆகிடும் இல்லையா, அதனால் இந்த க்ளூ தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கெலாம் செட் ஆகும். ஸோ இதே மாதிரி இடையில உள்ள கேப்பில் எல்லாத்துலேயுமே மைக்ரோ பீட்ஸ் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு இடையில இந்த பெரிய இட்லி மோட்டிவ் பீட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நல்லா ஷைனிங்காக தெரியும், இடையில நமக்கு சின்ன அந்த ஸ்டோன்ஸும் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு சாரீ பார்ப்போம். சாரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சில்க் சாரீ, இது காஞ்சிபுரம் பட்டு சாரீ தான். இது பல்லு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இதுதான் பல்லு. இதில் வந்துட்டு லோட்டஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து ஒரு தாமரை வந்து மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தீம் தான் வந்து நான் ப்ளவுஸில் வரணும்னு நினச்சேன். பட் இதை விட கொஞ்சம் லோட்டஸ் விரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் கையில் அது மாதிரி பண்ணிட்டேன். இது வந்துட்டு பார்த்திங்கனாவே தெரியும் வீடியோலேயே ப்ளூ, வயலட், க்ரீன் வந்து ஷேட் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லோடிங்கில் வந்து அந்த எல்லா கலரையுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. வேறு எதுவும் புட்டாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. இந்த லோடிங்க்கு இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த இட்லி மோட்டிவ்ஸ் அங்கங்கே கொடுத்தது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸும் நல்லா ஷைனிங் எஃபெக்ட் கொடுத்தது. ஸோ அவ்வளோதான். இது வந்து பேக் சைடோட டிசைன் வந்து இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்டு பார்ப்போம். ஹேண்டு பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வந்து இந்த லைன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். இடையில வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த புட்டாஸுமே நான் இன்க்ளூட் பண்ணல, அப்படியே ப்ளைனாக இருக்கிற மாதிரி விட்டுட்டேன். பட் ஹேண்ட் வந்து ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது எப்படின்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லோட்டஸ் வர மாதிரி போட்டுட்டு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபுல்லாக ஒரு லைன் வந்து சுகர் பீடில் கொடுத்துட்டு இடையில வந்து சேம் அதே நெக்லைனில் என்ன அந்த மல்டி கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணலையோ அதே ஸ்டோனே வந்து இதில் இடையில கொடுத்துருக்கேன். கீழே உள்ள அந்த லீஃப் போர்ஷன் வந்து நான் மெஷின் எம்ப்ராய்டரியில் ஃபில் பண்ணிட்டேன். லோடிங் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஃபில்லிங் மட்டும் முடிச்சுட்டு கையை பொறுத்த வரைக்கும் கீழே அடியில் அந்த லைன்ஸ் வந்து நார்மலாக நம்ம பேக் சைடில் கொடுத்தோலே அதே லோடிங் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமுமே சுகர் பீட், செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் பெரிய சைஸ் பீட், சுகர் பீட், பெரிய சைஸ் பீட், அது மாதிரி நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஹேண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங்.